ஹாய்ங்க. உட்காருங்க உட்காருங்க. காவியா தலை சுத்தி கீழே விழுந்துட்டான்னு சொன்னதும் செக்கப்க்கு கூட்டிட்டு வர சொன்னதுக்கு காரணம் இருக்கு சார். காவியாவோட ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு. நான் நினைச்சது உண்மையாயிடுச்சு. அக்யூட் லிம்போபிளாஸ்டிக் லுக்கேமியா, பிளட் அண்ட் போன் மேரோக்கு சம்பந்தப்பட்டது. அப்படின்னா சுவாதிக்கு வந்த மாதிரியே கேன்சர். நம்ம சுவாதியை டயக்னோஸ் பண்ணப்போ அவளுக்கு இருந்தது ஸ்டேஜ் 3 கேன்சர். காவியாக்கு இன்னும் முழுசா கேன்சரா மாறல. நத்திங் டு வரி. ட்ரீட்மெண்ட் எவ்வளோ சீக்கிரம் ஆரம்பிக்கிறோமோ அவ்வளோ நல்லது. கேன்சர் வந்த மாதிரியே தெரியாது. இந்த தடவை பெருசா செலவாகாது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 lakhs. இன்ஜெக்ஷன் போட மாட்டாங்கல்ல? இல்லம்மா, நம்ம காவியா குட் கேர்ள் ஆயிட்டா. இன்ஜெக்ஷன் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. தேங்க்யூ பா. இன்னும் தூங்கலையா? தூக்கம் வர மாட்டேங்குதுப்பா. கதை சொல்றியா? ரொம்ப லேட் ஆயிடுச்சு, தூங்குமா. ப்ளீஸ் பா, கதை சொல்ல. சரி. ஒரு காலத்துல ஒரு ஊர்ல ஒரு மாடு இருந்துச்சான். அந்த மாடு மேய்ஞ்சிட்டு வரலான்னு காட்டுக்கு போச்சான். அந்த காட்டுல ஒரு புலி இருந்துச்சான். அந்த புலி அந்த மாட்டை பார்த்து சாப்பிட்றதுக்காக மேல பாஞ்சிச்சான். அப்போ அந்த மாடு, புலிராஜா என்னை கொல்லாத, எனக்கு ஒரு சின்ன குழந்தை இருக்கு, அதுக்கு பசிக்கும், நான் அதுக்கு பால் கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு கெஞ்சிச்சான். கற்பனைகள் யதார்த்த வார்த்தையிலிருந்து ரொம்ப தூரமா கூட்டிட்டு போயிடும். ஆனா அந்த கற்பனையில எவ்வளவு தூரம் போனாலும் திரும்ப இதே யதார்த்த வாழ்க்கைக்கு தான் வரணும். இந்த கற்பனை கதை யதார்த்தத்துல உண்மையிலேயே பசிக்குது, நோய் வருது, மனுஷங்க பிறக்கிறாங்க, இறக்குறாங்க. வாழ்றதுக்கு தைரியம் இல்லாதப்போ சாகிறதுக்கு தைரியம் இருக்கணும். சாகிறதுக்கு தைரியம் இல்லைன்னா வாழ்றதுக்கு பணம் வேணும். செஞ்ச தப்ப மறுபடியும் செய்ய மாட்டேன், இந்த கற்பனையில வாழ மாட்டேன். சாரி சார், நீங்க ப்ரொவைட் பண்ணியிருக்கிற டாக்குமெண்ட் வச்சு பர்சனல் லோன் சாங்ஷன் பண்ண முடியாது. உங்க ப்ராப்பர்ட்டி ஆல்ரெடி லோன்ல இருக்கு. அதோட உங்களுக்கு வேலை வேற இல்லை, அதனால லோன் கொடுக்க முடியாது. சாரி அகைன். தேங்க்யூ. சொல்லுடா, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. என்ன விசேஷம்? தேவைப்படுறப்பதான் தேடி வரேன்னு தப்பா நினைச்சுக்காத. ஒரு 5 லட்சம் ரூபாய் அர்ஜென்ட்டா தேவைப்படுதுடா. 5 லட்சமா? அப்படி என்னடா அவசியம் இப்போ உனக்கு? பொண்ணுக்கு. ரவி, ஒரு நிமிஷம் உள்ள வாங்க. ஒரு நிமிஷம் இரு, நான் இப்போ வந்துடுறேன். காஃபி டீ எதுவும் சாப்பிட்றியா?
இல்லடா வேண்டாம். டேய் சாரதி, இப்பதான்டா ஊர்ல ஒரு இடம் வாங்கி போட்டேன். அதுல கொஞ்சம் சரி, செலவு. கிளம்பு. சாரிடா. டேய் சாரதி, டேய். முகமூடி போட்டுக்கிட்டு பேசுற மனிதர்கள் மங்கலான மனநிலைகள். சுதன்மை நிதானம் ஸ்ரேயா பரதர்மம் பயாவா. என்னதான் வேண்டான்னு நினைச்சாலும் ஒதுங்கி போனாலும் இதுதான் என் கர்மத்தோட தர்மம். எனக்கு அந்த ஒரு வழி மட்டும்தான் தெரியுது. எந்த களத்தில் ஆரம்பிச்சனோ அதே களத்தில் முடிக்கணும். குட் மார்னிங் சார். என்னப்பா சாரதி, என்ன இந்த பக்கம்? சொல்லு, புதுக்கதை ஏதாவது எழுதிருக்கியா என்ன? ஆமாம் சார். சார் பார்த்தா பாதி தான் எழுதிருப்ப போல இருக்கு. பாருங்க சார், கொஞ்சம் அட்வான்ஸ் கொடுத்தா முழுசாக எழுதி கொடுக்குறேன். அட்வான்ஸா? எவ்வளோ? ஒரு 5 லட்சம் கொடுத்தா. 5 லட்சமா? அட்வான்ஸே இவ்வளவு கேட்குறியே, அப்போ பேமெண்ட் எவ்வளவு கேட்பேன்? அதுக்கப்புறம் நான் பணம் கேட்க மாட்டேன் சார். 5 லட்சத்தை ஃபைனல் பேமெண்ட்டாகவே வாங்கிக்கிறேன். கொஞ்சம் அர்ஜென்ட்டாக தேவைப்படுது சார். முழுசா முடிக்காம எப்படியா? ரொம்ப தேவைப்படுறதுனால தான் பண விஷயத்தில் எவ்வளோ அவசரப்பட வேண்டியதாக இருக்கு. சாரதி, நீ முதல்ல இதை முடிச்சு எடுத்துட்டு வா. நான் உள்ள சார்கிட்ட பேசி என்னால் முடிஞ்சதை செய்கிறேன். கண்டிப்பாக செய்வீங்களா சார்? என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன்யா. தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். சரி. என்ன பண்ணலாம்னு சொல்லு. காலையும் கையும் உடைங்க, பொறுக்கிக்கு புத்தி வரும். அம்மா நீங்க சும்மா இருங்க. அந்த லெட்டர் எல்லாம் பாத்தீங்கல்ல? நடுராத்திரி செவரேறி வீட்டுக்குள்ள வந்திருக்கான். வீட்டுல 3 பொம்பளை பசங்க இருக்காங்க. மான மரியாதையோட வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இப்ப ஊரெல்லாம் பேசுறாங்க. நாளைக்கு அவளை யாரு கல்யாணம் பண்ணிப்பாங்கன்னு சொல்லுங்களேன். ஏன்டா நாயே, ஏன்டா ராமையா கொஞ்சம் இரு. அடிச்சா போனமான திரும்ப வரப்போதா என்ன? உனக்கு ஆட்சேபணம் இல்லைனா 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்.
இந்த ஒரு வழிதான் கரெக்டா இருக்கும். போன உன் மானத்தை காப்பாத்திக்கணும்னா ஊர்ல வேற யாரும் இந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னா வேணாம். கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். வாய மூடு, வாய மூடு, வாய மூடுறா, மூடு, மூடு, வாய மூடு, வாய மூடுறா. என்ன சொல்றீங்க? சரி. அடப்பா.